என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். எது? அண்ணே சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. அண்ணாமலை முதலில் பார்த்தேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அண்ணாமலையோட மாபெரும் சக்ஸஸ்க்கு அப்புறம் அடுத்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு மூமெண்ட், அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் ஒன்று நடந்தது. படம் 175 days ஓடின்னு இருக்கு. அப்போது ரஜினி சார் வந்து அண்ணாமலை வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் பார்க்க விருப்பப்பட்டிருக்காரு, நான் அவருக்கு ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னார். நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா சிவாஜி கணேசன் அப்போ ஸோ எக்ஸைட்டட். நான் அது வரைக்கும் நான் அவர் மீட் பண்ணதே இல்லை பர்சனலாக. ஸோ அந்த படம் பார்க்க வந்தார். குட் லக்கில் அவருக்கு ஸ்பெஷல் ஷோ போட்டது. நான் படமே பார்க்கல, அவரையே பார்த்துட்டு இருந்தேன். ஃபுல் படம் பார்த்தாரு. படம் முடிஞ்சிட்டு ரொம்ப நேரம் ரஜினி சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ரஜினி சார் அவர்கிட்ட. அவர் கிட்ட கூப்பிட்டு அப்படி என்ன அப்படி தட்டினார். சொன்னார், பிரமாதம் எடுத்திருக்கேன் தம்பி, அந்த கேமரா சொழட்டி 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 ஷூட் பண்ணியிருக்கேன், அந்த ஹீரோ எப்படி காட்டணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, பிரமாதம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் கரெக்டாக அப்சர்வ் பண்ணின அந்த அவரோட வியூ சொல்லும்போது இட் வாஸ் ஸோ டச்ட். தேங்க்யூ சொல்லி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ஐம் வெரி ஹாப்பி சார் நீங்கள் படம் பார்த்ததுக்கு, நான் கிரேட் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அடிச்சிருச்சுனாரு. அப்புறம் ரொம்ப ரொம்ப அருமையான படம். இந்த பெரிய வெற்றிக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை, பிரமாதமான படம், வெரி குட், வெரி ஹாப்பி சொல்லிவிட்டு கிளம்பிட்டார். ஸோ அது ஒரு மெமோரபிள் மூமெண்ட் என் லைஃப்பில் டு ஹேவ் மெட் த கிரேட் சிவாஜி கணேசன் சார். அண்ட் அவர் இந்த படத்தை பற்றி அவர் பாராட்டினது எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். படம் அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த வாய்ப்பு வந்தது சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகு சார்ட்டேருந்து. ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி மீட் பண்ணலாமா கேட்டார். நான் ஃபஸ்ட் டைம் அவரை போய் மீட் பண்ணேன். அவர் வந்து இந்த மாதிரி எங்கிட்ட சரத்குமார் சார் டேட் இருக்குது, ஒரு படம் அவருக்கு ஒரு கதை இருந்தால் சொல்லுங்கள், வி கேன் டூ அப்படின்னாரு. சரத் ஆல்ரெடி என்கிட்ட ராஜா கேவச்சல் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் அதுக்கு அந்த டைமில் அவர் சூரியன்கிற படமெல்லாம் ஓடி நல்ல சக்ஸஸில் போயிட்டு இருந்தார் அவர். ஸோ நல்ல காம்பினேஷன், சுரேஷ் கிருஷ்ணா சரத்குமாருங்கிற காம்பினேஷனில் ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு தாட் வந்த உடனே நான் வந்து எல்லாமே வெரைட்டியாக பண்ணணுங்கிற இதில் பிகினிங்லேயே சத்யா சரி, இந்திரடு சந்திரடு சரி, அண்ணாமலை சரி, எல்லாமே வெரைட்டி படங்களாக பண்ணிட்டு இருக்கிறதுனால சரத் சார் ஆக்ஷன் ஹீரோ. ஸோ அவருக்கு ஆக்ஷன் மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு அண்டர் கவர் காப்ங்கிற ஒரு கான்செப்ட். அப்போ நல்ல இங்கிலீஷில் நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும். இப்போது இதில் ஸ்டார்டிங் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. எனக்கு அந்த மாதிரி ஒரு கதை இருந்தது. நான் அதை வந்து சரத் சார்கிட்டையும் தியாகு சார்கிட்டையும் சொன்னேன். 2 பேருமே இது சூப்பராக இருக்குது, பண்ணலான்னு சொல்லி ஒத்துண்டாங்க. ஸோ சரத்குமார், குஷ்பு, அப்புறம் இம்பார்ட்டண்ட் ரோல்ஸில் ராதா ரவி, சரண்ராஜ், சரத் பாபு, இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஆச்சு. கூடவே தேவா சார் மியூசிக், வைரமுத்து லிரிக்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய ஹோல் டீம், பிஎஸ் பிரகாஷ், எடிட்டிங் கணேஷ்குமார், இந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணிவிட்டு நான் அந்த படத்தை பிளான் பண்ணேன். ஒரு
ஸ்டைலிஷ் ஃபிலிமாக இருக்கும். அது ஒரு அண்டர் கவருங்கும் போது அது சரண்ராஜ் ஒரு கிங் மேக்கர், அண்டர் வேர்ல்டு ஃபெலோ, அவனுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும். ராதாரவி ஒரு கேரக்டர், ஒரு பஃபூன் மாதிரி, ஆனால் வெரி வெரி கிராங்கி பிரெயின், பிரமாதம் பண்ணியிருப்பார் ராதாரவி. இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் ஹீ வாண்ட்ஸ் ஹிம் டு பிகம் தி சீஃப் மினிஸ்டர். அதுக்கு ஹீ பிளேஸ் கேம்ஸ். யாராலையும் அவர்கிட்ட போக முடியாது. வெரி வயலண்ட் மேன், வெரி பவர்ஃபுல் மேன்கிற மாதிரி அவர் கான்செப்டில் அவர் கொண்டு போய், இதே இப்படியே போனால் நம்ம ஸ்டேட்டே ரொம்ப ப்ராப்ளத்தை வரும்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சரத்குமார் ஹூ இஸ் இன் அனதர் ஸ்டேட்டு அவரை வந்து கூப்பிட்டு, நீ இந்த அவனுக்கு உன்னை பற்றி தெரியாது, நீ உள்ளே போய் பிகம் பார்ட் ஆஃப் தி கேங் அண்ட் கெட் ஆல் தி ப்ரூஃப் அண்ட் வில் எக்ஸ்போஸ் ஹிம்ங்கிறது தான் கான்செப்ட். அது சரத் சார் இங்கே வேறு இதில் இருப்பார் ஸ்டேட்டில், அவர் அங்கேருந்து ட்ரெயின்டு மேன். சரத் பாபுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கும். அவர் எனக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொன்னிட்டு, அவருக்கு சரத் பாபுக்கு சிஸ்டர் தான் குஷ்பு ஒரு கேரக்டர். லைக் ஈச் அதர், வாழ்க்கையில் ஒரு ரொமான்ஸ் இருக்கும், அது ஒரு பாட்டு போயின்னு இருக்கும். த ஹோல் ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்டைலிஷ், தட் இஸ் ஆக்ஷன் ஓரியன்ட். நாங்கள் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, ஒரு இப்போ பார்க்குற ஃபிலிம்ஸோட ஸ்டைலிஷ் ஃபிலிமாக இருக்கும் அது. அப்போல்லாம் சிங்கப்பூர் ஏர்போர்ட், மலேசியா ஏர்போர்ட்லாம் ஷூட் பண்ணோம், ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஹாப்பியாக ஷூட் பண்ணோம். இப்போல்லாம் ஐ டோன்ட் திங்க் வி கேன் டூ தட். அவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஷூட் பண்ண முடிஞ்சதாங்க. அண்ட் ஸ்ரீலங்காலையும் ஷூட் பண்ணோம். ஸோ தி ஹோல் film had a look and feel. Super Subrahyan master than action master, terrific action. அதில் 2 சாங் ரொம்ப சூப்பர் ஹிட் ஆச்சு. ஒன்று கம்மா கரையிலேன்னு ஒரு தேவாசரோட ஒரு இந்த சாங் இருக்கும். அதில் ஃபுல் மாஸ் ஃபோக் சாங் மாதிரி ஒன்று வரும். அண்டு நான் ஒரு ஐ லவ் யூ சாங், ரெண்டுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். So overall it was a very interesting concept, very interesting stylish film. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹெவியாக இருந்தது. பிகாஸ் என்னோட அண்ணாமலைக்கு அடுத்த படம், சரத்குமார் ஆல்ரெடி பீக்கில் இருந்தார், குஷ்பு சாங் நல்லா இருந்தது. பட் பிக்சர் ஆவரேஜ் தான் போச்சு, நினச்ச மாதிரி ஓடலை. அதுக்கு நான் ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆகும்போது எல்லாரையும் நான் பாராட்டுவேன். படம் ஓடலைன்னு ஐ டேக் த ப்ளேம். ஏன்னா எங்கேயோ ஐ மிஸ்ட் இட். அப்புறமா ஹைண்ட்சைட்டில் நான் யோசிக்கும்போது மேபி அந்த ஸ்டைலிஷ் ப்ரெசன்டேஷனில் நான் வந்து அந்த கோர் எமோஷன் விட்டுட்டேன். லைக் அண்ணாமலையிலையும் சரி, சத்யாலையும் பார்த்தா உள்ள ஒரு கோர் எமோஷன் இருக்கும். அது வந்து நம்ம இந்தியன் சென்டிமெண்ட்டில் இருக்கும், நம்ம ட்ராமாவில் இருக்கும். இது வந்து டோட்டலாகவே ஒரு ஏலியனேட்டடாக இருந்ததா. ஏன்னா இவன் அண்டர் கவர் காப்பு, அவன் பாஸுக்கு அவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அவன் கண்ணு முன்னாடியே சரத்பாபு சாவடிப்பாங்க, நான் எக்ஸ்போஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருப்பார் சரத்குமார் கேரக்டர். இதெல்லாம் வந்து ப்ராபப்ளி ஹீரோயிசத்துக்கு அகேன்ஸ்டாகவும் போச்சா. அண்ட் எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும், ரொம்ப ராவாக. இப்போது அண்ணாமலையோட எமோஷனோ எதுவுமே இல்லை இதில். ஸோ மேபி ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் ரொம்ப ஸ்டைலிஷில் காஸ்டியூம்ஸ் எல்லாமே வேறு லுக் அண்ட் ஃபீலில் கொண்டு போனேன். மேபி ஹெவி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் சினிமா எனக்கு நினைக்கிறேன். நான் வந்து ஒன்லி லுக் அண்ட் ஃபீல், ஸ்டைலு, மேக்கிங், டேக்கிங்லேயே போயிட்டேன்னா அப்படின்னாலும் எனக்கு ஃபீல் உண்டு அந்த படத்தில். ஓவரால் அந்த ஃபிலிம் ஆவரேஜாக நான் ஓடித்து. இட் வாஸ் நாட் த சக்ஸஸ் விச் ஐ எக்ஸ்பெக்டட். அது கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். ஏன்னா எனக்கு இப்போது ரீசெண்டாக மறுபடியும் அந்த படத்தை பார்த்தேன் நான். ஐ திங்க் நல்லா தானே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணேன். ஆனால் மேபி அந்த ட்ராமா இருக்கல, ஹியூமன் ட்ராமா இருக்கு, ரொம்ப ஃபாரின் ஃபிலிம் மாதிரியே நான் ட்ரை பண்ணிட்டேனா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் I think I made a blunder there, a mistake there. So expectation அளவுக்கு போகல. It was an average film, not as good as it was supposed to be. அந்த டைமில் ரஜினி சார் ஆல்ரெடி பாண்டியன் ஒரு படம் பண்ணார் அண்ணாமலைக்கு அப்புறம், அது சரியாக போகல அவருக்கு. அப்புறம் எஜமான் அது ஹிட் ஆச்சு. உழைப்பாளி வாஸ் ஓகே. தென் ஹீ டிட் ஒரு ஹிந்தி ஃபிலிம் இன்சானியத் கா தேவதா, தட் வாஸ் அ வெரி ஆவரேஜ் ஃபிலிம். தென் வள்ளின்னு அவரோட சொந்த கம்பெனியில் ஒரு படம் பண்ணார், அது சரியாக போகல. ஸோ அவர் ஒரு பக்கத்தை எல்லா படம் பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு ஒரே ப்ரெஷர், சுரேஷோட நீங்கள் மறுபடியும் இணைந்து பண்ணணுங்கிறது அவருக்கு டிமாண்ட் வந்துட்டே இருந்தது. பட் ஆல்ரெடி கமிட்டட் ஃபிலிம்ஸ் அவர் போயிட்டு இருந்தார். அப்பப்போ மீட் பண்ணுவேன் அவரை. சுரேஷ் எல்லோரும் கேட்குறாங்க, ஃபேன்ஸ் எல்லாமே, இப்போ நம்ம மறுபடியும் பண்ண போகிறோம், சீக்கிரமே ஐ வில் கால் யூ அப்படின்னாரு. ஸோ வெயிட்டிங் இருந்தது. இந்த மீன் டைம் எனக்கு வேடன் முடிஞ்சதும் அடுத்த படம் அர்ஜுன் அண்ட் குஷ்பு வச்சு அடுத்த ஒரு படம் எனக்கு வாய்ப்பு வந்தது. அது வந்து கேஎஸ்ஆர் தாஸ்னு ஒரு தெலுங்கு டைரக்டர், ப்ரொடியூசர். அவர் வெரி வெரி பாப்புலர் தெலுங்குல மாஸ் ஃபிலிம்ஸ் எடுப்பார் எப்போவுமே. அந்த கௌபாய் கான்செப்டெல்லாம் அவர் தான் கொண்டு வந்தாருங்க. வெரி ஃபாஸ்ட் டைரக்டர், சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். அவரோட
எனக்கு பழைய ஆந்திர பிரதேஷில் போகும்போதெல்லாம் மீட் பண்ணிட்டு இருப்பேன். அவர் வந்து த்ரூ அர்ஜுன் குஷ்போட ஒரு கன்னட படம் பண்ணியிருந்தார். என்னை மீட் பண்ணி எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னாரு. சரி சார் சொல்லிவிட்டு ஒரு கதை ரெடி பண்ணேன். அது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலிம்லேருந்து அன்றைக்கி ஏதோ ஒரு அங்கே அலையன்ஸ் ஃப்ராங்கைஸில் ஒரு ஆனந்த் சாரோட போய் அந்த படம் பார்க்க எனக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சது. ஒரு கேரக்டர் வந்து ஒரு பொண்ணை அசாசினேட் பண்ண வருவான். ஆனால் அசாசினேட் பண்ணுற டைமில் ஹி வில் ஃபால் இன் லவ் வித் ஹர், ஷீ வில் ஆல்சோ ஃபால் இன் லவ் வித் ஹர். அந்த ஒரு சின்ன தாட்டை வந்து எனக்கு அது பாதிச்சது. ரொம்ப நல்லா இருக்கே அது. தட் ஹி வாஸ் சப்போஸ் டு கில் ஹர், பட் அந்த கண்ணு மீட் ஆகிறது அந்த டைமில் போத் ஆஃப் த ஃபால் இன் லவ் வித் ஈச் அதர். அப்புறமா ஹி வில் மிஸ் ஹர், மிஸ் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் அவள் 2 ஓடுவா அப்படின்னு ஒரு சின்ன பிகினிங் தாட் மட்டும் இருக்குது அந்த படத்தில். அதுக்கப்புறமா இது மாதிரி இந்த ஐடியா வந்து நான் கேஎஸ்ஆர் தாஸ்டைம் அர்ஜுன்டேன்னு சொன்னோன்னு நல்லா இருக்குது சார், இதை டெவலப் பண்ணுங்க சொன்னாங்க. அது ஈஸிலி செட் தென்னாக இருந்தது. ஏன்னா அர்ஜுன் வந்து ஜென்டில்மேனுக்கு அப்புறம் இந்த படம் ஆல்ரெடி வெரி பாப்புலர், சக்ஸஸில் ஓடின்னு இருந்தார். ஸோ ஒரு ஹீரோவாக இருக்கும்போது வை வில் ஹீ பிகம் அ கில்லர்? ஸோ அதுக்கு ஒரு கதை பண்ண வேண்டி வந்தது. அவர் ஃப்ளாஷ்பேக்கு, அவருக்கு பிரதர் அண்ட் ஒய்ஃபு சரத் பாபு ரேணுக்கு அவங்க ஆக்ட் பண்ணாங்க. அவர் ஒரு ப்ராப்ளத்தில் வந்து அவர் பிகம்ஸ் அ வெஜிடபிள். அப்புறம் அண்ணியே வந்து மர்சி கில்லிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். இவனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த சின்ன பையனை. அப்போது ஒரு கன்னடா பிரபாகர்னு ஒரு வில்லன் வந்து அவனை வளர்த்தி அவனை குண்டாக்கிடுவார். அவர் பார்ட் ஆஃப் ஹிஸ் கேங் ஆகி அவன் வயலன்ஸில் இருப்பான். எமோஷன் கிடையாது அவன்கிட்ட. வயலன்ஸ் லவ் தெரியாது. அப்படியே இருக்கிறவனுக்கு ஒரு அசாசினேஷன் ஜாப் கிடைக்கும். அதுதான் குஷ்பு கேரக்டர் கொலை பண்ணுறதுக்கு. அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் கொண்டு வந்து அந்த கதையை கொண்டு வந்தேன். அவளுக்கு அங்கே ஆல்ரெடி ஷீஸை ஒரு பப்பெட்டாக ராதரபி ஒரு டான்ஸ், இந்த ரெக்கார்ட் டான்ஸில் ஆடுற கேரக்டரை வச்சுட்டு ஒரு இவ்வளோ வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பான். அவளோட அப்பா அம்மாவில் இறந்துட்டு இவன் தான் அங்கிள். அவள் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுட்டு அவள் டான்ஸ் ஆடு காசுன்னு இருப்பான். அவள் ரொம்ப லாங்கிங்கில் இருப்பாங்க லவ்வுக்காக. அவள் வந்து இந்த டான்ஸ் ஆடும்போது அன்றைக்கி இவன் அதே டைமில் வருவாங்க. ஸோ இவளுக்கு ஒரு கதை, இவனுக்கு ஒரு கதை. அன்றைக்கி 2 பேருமே அந்த டைமில் மீட் பண்ணும்போது போத் ஆஃப் தெம் லைக் ஈச் அதர். இவன் ஷூட் பண்ணோம், மிஸ் ஆகிடும், அட்மிட் ஆகிடுவா. ஆனால் அவளுக்கு அவனை மறக்க முடியாது, இவனுக்கு அவளை மறக்க முடியாது. ஸோ 2 பேரும் ரிபல் ஆகிடுவாங்க. இப்போது இவன் கன்னடா பிரபாகர் அந்த பில்லன் அவன் கேங்கை விட்டுட்டு இவன் அவளை கூட்டின்னு போகணும்னு ஆசை இவனுக்கு. அவளுக்கு அந்த ராதரை விட்டுட்டு வரணும்னு ஆசை. 2 லவர்ஸும் எஸ்கேப் ஆகிடுவாங்க அங்கேருந்து. ஸோ எஸ்கேப்லேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப்பு, அடுத்து ஒரு பஸ் ஸ்டேஷனாக எஸ்கேப்பு, ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போவாங்க எஸ்கேப். ஃபுல் ஒரு ஆக்ஷன் ட்ராவல்லே இருக்கும். அது 2 பேரும் ஒரு ஊட்டி மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் ஐ லைக் யூலேருந்து அவள் டீப் லவ் போய் அப்புறம் அவள் ஸ்டோரி சொல்லி இவன் ஸ்டோரி சொல்லி இந்த பீப்புளெலாம் அவளை சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எவ்ரி மினிட்டில் சம்திங் வில் ஹேப்பன். அவள் நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு ஸ்டேஜில் ஒரு கிளைமேக்ஸ்க்கு வரும்போது நாம் இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் ஓட முடியும்? இஃப் ஐ ஹாவ் டு லிவ், யூ ஹாவ் டு லிவ். நம்ம பாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அர்ஜுன் வில் டேக் அ யூ டர்ன். கன்னடா பிரபாகர் சாவடிக்கணும், அப்போ தான் நான் வாழ முடியும். ராதாரவி முடித்தா தான் நான் வாழ முடியும். அவ சைட்லேருந்து ஹெல்ப்புக்கு போய் கிளைமேக்ஸில் ஒரு டெர்ரிஃபிக் எக்ஸ்ட்ராடனரி ஆக்ஷன் பண்ணி அந்த படத்தை ஹி வில் பிகம் தி கில் தான் அண்ட் தி லவர்ஸ் வில் மீட். ஒரு லவ் ஸ்டோரி, ஆக்ஷன் லவ் ஸ்டோரி மாதிரி ட்ரீட் பண்ணேன். அகெயின் வெல் மேட், சூப்பர்பாக பண்ணியிருப்பார் குஷ்பு அண்ட் அர்ஜுன். ஸ்டைலிஷாக இருக்கும். அகெயின் அந்த ஃபிலிமும் போடவே இல்லை. ஆக்சுவலாக டைட்டில் வந்து ரோஜாவே கில்லாது, அது டைட்டிலே தப்பாக இருந்தது. அது நிறைய பேருக்கு அது டப்பிங் டைட்டில் மாதிரி இருந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அர்ஜுன் குஷ்பு நடித்த ஒரு கன்னடாலேருந்து ஒரு, பிகாஸ் அர்ஜுன் பெரிய ஹிட் ஆகிடுத்து அந்த ஜென்டில்மேன் சொன்னால் அவரோட கன்னட படத்தை அவங்க டப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு டப்பிங் படமா அப்படின்னு பல பேர் கேள்வி வந்தது. இந்த ஞாபகம் இருக்குது, நான் சஃபயர் தியேட்டரில் இப்போ படம் ரிலீஸ் ஆச்சு. போய் அங்கே மேனேஜர் பார்க்கும்போது, என்ன சார் நீங்கள் இந்த டைட்டில் இதெல்லாம் பார்த்து அவங்க ஒரு பப்ளிசிட்டியில் நீங்கள் இருக்கிற மாதிரி பூஸ்டப்பே பண்ணல சார். எல்லாம் அர்ஜுன் குஷ்பு எல்லாம் போட்டு கேஎஸ்ஆர் தாஸ் ஒரு தெலுங்கு ஏதோ ஒரு டப்பிங் படம் மாதிரி சார் இருக்குது. என்ன சார் இப்படி நல்ல படம் சார் அப்படின்னு அவர் சொன்னார் மேனேஜர். சரி, ஓப்பனிங்கே வரல அந்த படத்துக்கு, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்து நான் அதில் டைரக்ட் பண்ணே பல பேருக்கு தெரியாது, அப்படியெல்லாம் வந்தது. சரி, அப்போ நமக்கு இந்த சோஷியல் மீடியாலாம் கிடையாது, ஹைப்பும் பண்ண முடியல. ஸோ 2 films பேக் டு பேக். பயோடன் வாஸ் ஆவரேஜ் அண்ட் ரோஜாவே கில்லாதே டின் டூ வெல். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். என்னடா இது, நல்ல ஒரு சத்யா, ஒரு இந்திருடு சந்திருடு, ஒரு பிரேமா, அப்புறம் ஒரு
அண்ணாமலையெல்லாம் போய் ஒரு நல்ல ஃப்ளோவில் இருக்கும்போது 2 படம் டப் டப் டப்புன்னு ஆவரேஜாக போனோன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அது ஒரு ஆஸ் அ டேரக்டர் நல்ல மேக்கிங் டேக்கிங் ஸ்டைலிஷ் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் இருந்தது. அது ரெண்டுமே ஐ திங்க் ஏலியனேட்டட் கண்டென்ட்டாக இருந்தது. இந்த இங்கிலீஷ் ஃபிலிம் ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் இதனோட பாதிப்போட எஃபெக்ட்டு அதை ஆடியன்ஸ் கனெக்டே ஆகலையா அந்த மாதிரிலாம் எனக்கு ஃபீல் உண்டு. மேபி அது வந்து ஒரு ராங் கான்டென்ட் ராங் சப்ஜெக்ட்ஸ். ஐ திங்க் ஐ மேட் அ மிஸ்டேக். ஸோ அப்போ கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ப்ரொடியூசர் கேஎஸ்ஆர் தாஸ் ரொம்ப சாரி சொன்னேன். சாரி சார், நான் எதிர்பார்க்கல அந்த படம், இட் வாஸ் அ டிசப்பாயின்மெண்ட். சாரி, அவர் ரொம்ப சாரின்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் நல்லா பண்ணினோம், பட் அது பல காரணம், பட் ஆஸ் அ ஃபிலிம் ஐ லைக் இட் சார் அவர் சொன்னார். ஸோ ஐ டோட்டலி ஓன் தட் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் இந்த படம் 2 படம் முடிஞ்சு 2 படமும் ரஜினி சார் வந்து கூப்பிட்டு நான் பார்க்க வச்சேன். அவர் 2 படமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ரோஜா வெஹிக்கிள் அதெல்லாம் என்ன ஆக்ஷன் சுரேஷ் சொல்லி ரொம்ப பாராட்டினார். பட் ஃபிலிம் ஓடலைன்னு சொல்லுங்க, அவரும் பல காரணம் இருக்குன்னு சொல்லி ஒரு 2 வாரத்தை பேசிட்டு விட்டுட்டார். இப்போது ஒரு நாள் கூப்பிட்டு, சுரேஷ் நீ என்ன அடுத்து கமிட் பண்ணிட்டேன்னா, இல்லை சார் இன்னும் பண்ணல, குட்லக் வாங்க ஒரு தெலுங்கு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னாரு. சரி சார் சொல்லிவிட்டு நானும் அவருமா குட்லக்கில் பஞ்சு அருணாச்சலம் சார் வந்தார். ஒரு படம் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அல்லரி மகுடுன்னு ஒரு மோகன் பாபு படம், கே ராகவேந்திர சார் டைரக்ட் பண்ண படம் பார்த்தேன். பயங்கர ஓவர்டன் படம். தட் இஸ் ஹெவி ஓவர்டூ. தட் இஸ் அந்த மோகன் பாபு படம்னாலே கொஞ்சம் ஓவர் காமெடி, ஓவர் த டாப் சாங்ஸும் கொஞ்சம் டபுள் மீனிங் வல்காரிட்டி எல்லாம் இருக்கும் அதில். ஆனால் படம் வந்து பேயாக இருந்தது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃப்ளோ இருக்குது. ஒரு 2 பொண்டாட்டி கதை. ஏன் இந்த படத்தவே காட்டுறாங்க எனக்கு புரியல. ரொம்ப நேரம் பார்த்தேன், நானும் பார்த்தேன். படம் எல்லாம் முடியும் எப்படி இருக்கு கேட்டேன். சிரிச்சுனேன் நான், என்ன சார் பக்கா கமர்ஷியல் பாட் பாய்லர் ஒரு படம் சார் இது அப்படின்னு. இதை நம்ம தமிழில் நெக்ஸ்ட்டு பண்ணுறோம் அப்படின்னாரு. ஷாக்கு சார். இந்த படம் அடுத்து நம்ம தமிழ் பஞ்சு சாருக்கு ரைட்ஸ் வாங்கிட்டாரு, நம்ம இந்த படத்தை பண்ணலான்னு. அப்படியே வாங்க வீட்டுக்கு போகலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு ரஜினி சார் வீட்டுக்கு நானும் பஞ்சு சார் எல்லாம் வீட்டுக்கு போகிறோம். போயஸ் கார்டன் போகணும். எனக்கு மைண்டில் என்னையா அண்ணாமலைக்கு அப்புறம் இந்த ஒரு படம் பண்ண சொல்கிறாரு, பட்டு டென்ஷனா. வேறு வீட்டுக்கு போனேன். ரஜினி சார் சாப்பிட்டோம். அவர் ஆர்டிஸ்ட்லாம் பேசுகிறார் சார், அது மீனா அந்த அவளே பண்ணலாம் சார், மீனா அந்த ரம்யா ரோலுக்கு வேணால் நம்ம ரோஜா வச்சுக்கலாம் சார். அப்போ தேவா முடியாது சுரேஷ், இது எனக்கு இளையராஜா தான், ஸோ அவரை வச்சு எல்லாத்துக்கும் ஓகே பண்ணி. ஏன்னா இப்போ அடுத்தது இது வந்து அங்கே பண்ணலாம், நம்ம ராஜமண்டியில் ஷூட்டிங்லாம் பண்ணலாம் அந்த சீன்ஸ் எல்லாம். இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அடுத்த ஷூட்டிங் லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தேன். என்ன சுரேஷ் சார் நிஜமாகவே இந்த படம் பண்ணுறோம்? ஏன் நல்லா தானே இருக்குது, நல்லா ஓடும் சுரேஷ், சூப்பராக இருக்கும் சார். ரொம்ப எனக்கு 5 மினிட்ஸ் சார், ஒரு பேப்பர் பேனா கிடைக்குமா கேட்டேன். கொடுத்தாரு. சிரிச்சுட்டே இருந்தாங்க 2 பேரும். நான் போய் ஓரமாக உட்காந்து ஒரு பேப்பரில் ஒரு காலம் போட்டு அண்ணாமலை இந்த படம் அல்லரி மகுடு, அதனோட ப்ளஸ் எல்லாம் என்ன, இதனோட மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு ஒரு 10-20 பாயிண்ட் எழுதிட்டு சார் பாருங்கள் சார்னு கொடுத்தேன். படிங்க அப்படின்னார். சார் அண்ணாமலை என்னெல்லாம் ப்ளஸ்ஸு, அதனோட கேரக்டர்ஸ், அதனோட சாங்ஸ், அதனோட பவர்ஃபுல் கதையோட ஸ்ட்ரென்த்து எல்லாமே அதில் எவ்வளோ பாசிட்டிவ் ஹீரோயிசம் இருக்குது, அண்ட் ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கதை என்னெல்லாம் இருக்குது. இது என்ன சார் 2 பொண்டாட்டி, அப்புறம் அதில் பார்த்தா ஃபுல் ஃபேக்காக இருக்குது சார் அந்த ரிலேஷன்ஷிப். இவன் ஒரு பொண்ணு எப்படி சார் உங்களை வந்து 2 பொண்டாட்டியெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க சார், இது எல்லாமே தப்பாக இருக்குது சார். இதில் வந்து ஒரு 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 ஒரிஜினல் சீன்ஸ், ஒரு கேரக்டர்லாம் வந்து ரொம்ப ஃப்ளிங் ஃப்ளாப்பாக இருக்குது. அதில் அவன் பாட்டுக்கு வரானா, இந்த பொண்ணு இல்லை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறான் எல்லாமே சார். சாரி சார், இது அப்படியே போட்டேன், டக்குன்னு போட்டேன். 2 பேரும் நல்லா சிரித்தாங்க, பஞ்சு சாரும் ரஜினி சாரும். உன்னோட ஃபீலிங் எல்லாம் புரியுது சுரேஷ். பஞ்சு சார் சார் நான் இருக்கேன் கூட, நீ என்னெல்லாம் பாயிண்ட் சொல்கிறியோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம், ஓகேயா? உன்னோட பாயிண்ட்ஸ் எதெல்லாம் நீ ரொம்ப பேடாக இருக்குது, இதில் எது வச்சுக்கலாம், எசன்ஸ் இருக்கும். இது காமெடி படம், என்னோட கம்பெனியில் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இது நல்லா ஒர்க் அவுட் வந்து பஞ்சு சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். அண்ட் இஸ் அ கிரேட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், அமேசிங் டயலாக் ரைட்டர். ஸோ அவர் சொல்லிட்டு சார் அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் இதை கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், நீங்கள் பண்ணணும்னு டிசைட் ஆகிட்டிங்கன்னா நான் பண்ணுறேன், பட் நிஜமாகவே சேஞ்சஸ் எல்லாம் பண்ணினா தான் ஒர்க் அவுட் ஆகும் சார் என்னோடய ஃபீலிங் சார். சாரை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கரெக்டாக பண்ணலாமே. ஓகே டன், நீங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், நான் பண்ணலாம் சொன்னார். அப்புறம் இப்போ மீட்டிங் முடிஞ்சது, பஞ்சு சார் கிளம்பிட்டார்.
எனக்கு அது ஓடவே இல்லை. அப்போ நான் வண்டியில் இவர் டாட்டா பஞ்சு சார் டாட்டா சொல்லிவிட்டு ரஜினி சார் 2 மினிட்ஸ் பேசலாமான்னு வாங்க அப்படின்னார். சிரிச்சுட்டே கூப்பிட்டா என்ன சொல்லுங்க சார், அண்ணாமலையும் போது ஒரு நாள் நாங்கள் ஊட்டியில் ஷூட்டிங் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், சுரேஷ் இதே ஊட்டியில் தான் நான் ஹம் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அமிதாப் பச்சன், நான், கோவிந்தா 3 நேரமாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது ஒரு ஹம்மில் ஒரு சீன் இருக்குது அப்படின்னு அமிதாபும் கோவிந்தாவும் பேசிட்டு ஒரு சீன் இருக்குது, இது எப்படி இருக்குது ரஜினி சொல்லுங்கள் அவங்க அமிதாப் சொன்னாராம். இந்த மாதிரி கோவிந்தாவுக்கு அவர் இன்ஸ்பெக்டர் இதில் அவருக்கு சீட்டு கிடைக்கல. ஸோ அமிதாப் வந்து அந்த ஒரு கிளாஸ் டோருக்குள்ளே போகிறாரு. அங்கே வந்து ஏதோ சைலண்ட்டாக கிளாஸ் வெளியிலேருந்து காட்டினா பேசுகிறாரு, அந்த ஆள் சீட்டு கொடுத்துட்டாரு இப்படின்னு ஒரு சீன் சொன்னாங்க. உடனே இது ஐடியா நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லிவிட்டு முகுல் தேவ் டைரக்டர்கிட்ட போய் இவங்க சொன்னாங்களா இந்த மாதிரி சீன் பண்ணலாமா அப்படின்னு. முகுல் தேவ் சார் இது நல்லா இருக்குது சீன், என் படத்தில் என்னோடய இதில் சூட் ஆகாது சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீன், அந்த சீனை பற்றி சுரேஷ் என்கிட்ட கேட்டார். அப்போது சார் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது சார், யார் அமிதாப், உள்ளே போய் என்ன சொன்னார், எதனால அவர் பயந்துட்டு கொடுத்தாருன்னு ஒரு டீசர் மாதிரி ஒரு எக்ஸைட்டிங் இருக்குது சார். அது எனக்கு ஏதோ ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு, அது ஃப்யூச்சரில் யோசித்து வைப்போம், இது கூட எனக்கும் பிடிச்சது அது அப்படின்னாரு. என்ன சார் அன்றைக்கி சொன்ன அந்த சீன் இருக்கே சார் ஊட்டியில், அந்த கதையே பண்ணலாமே சார், அருமையான மேட்ரு சார் அது. ஏன் சார் இந்த 2 பொண்டாட்டி கதையெல்லாம், அது ஏதோ நல்லா ஹம்மை பேஸ் பண்ணி ஏதோ பண்ணலான்னு சொன்னீங்களே, அது பண்ணலாம் சார். சுரேஷ் உன்னோட ஃபீலிங் நான் பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிறேன். ஐ டெல் யூ சம்திங், எப்போதுமே சினிமாவில் ஒரு ஹீரோ டைரக்டரோட காம்பினேஷன் எப்போதுமே அவங்க பார்ப்பாங்க. இப்போ அண்ணாமலை நம்ம 2 பேரும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அது வந்து மாஸ் ஃபிலிம், பயங்கரமான ஒரு ஹை, நடுவில் உன்னோட படம் ஓடல என்னோட படம் இதெல்லாம் வந்து கணக்கிலே வராது. இதே 2 டைரக்டர் ஹீரோட அடுத்த படம் என்ன தான் பார்ப்பாங்க. அடுத்த படம் இப்போ அந்த கதையை நம்ம வந்து தட் இஸ் இன்சிடென்ட்லி தட் இஸ் பாஷா, அந்த கதையை வந்து நம்ம இப்போ தொட்டோம்னா அண்ணாமலைக்கு கம்பேரிசனில் நீ நினச்சி பாருங்கள் இன்னொரு லெவலுக்கு போகும். ஆனால் அதே வந்து நம்ம கொஞ்சம் டோன் டவுன் பண்ணோம்னா தட் இஸ் அண்ணாமலைக்கு அப்புறம் பாஷா இல்லாமல் ஒரு சின்ன காமெடி வீரா என்டர்டெய்னிங் ஃபிலிம் கொடுத்துட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, சார் அண்ணாமலை மாதிரி இல்லை சார், நல்லா இருக்குது சார் ஆனால் அண்ணாமலை மாதிரி இல்லை சொல்லும்போது பாஷா கொடுத்தா த எக்ஸ்பெக்டேஷன் அவன் எதிர்பார்க்கு மல்டி ஃபோல்டு வரும், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாரு. நான் நினச்சேன் என்ன ஸ்டடி பண்ணுறாரு அவர், அவரோட சினிமாவை கிராஃபை எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிற தாட்டை வந்தோன்னே சார் இது யோசிக்கக்கூட இல்லை சார். இல்லை சுரேஷ் அதுதான் நம்மளோட அண்ணாமலைக்கு அடுத்தது இது வீரா டைட்டில், இதை வச்சு நம்ம ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் காமெடி படம் கன்ஃபார்ம் சக்ஸஸ் இது. ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும் இந்த மேட்டர், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். இதை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்தது பாஷா பண்ணும்போது அப்படி தூக்கிட்டு போயிடும் அப்படின்னாரு. சார் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன் சார், அண்ட் கொஞ்சம் சார் சேஞ்சஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, வில் டூ இட் சார். ஸோ வீரா அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்குக்கு ஸ்டார்டட். ஏவிஎம்மில் ஒரு கம்போசிங் ரூம் இருந்தது. நான் போய் சுரேஷ் எப்படி இருக்குன்னார். சார் ராஜா சார் கேட்டேன் சார் அந்த பாட்டு உண்மையை சொல்லட்டுமா அப்படி சொல்லுங்கள் அப்படின்னாரு. இளையராஜா சார்கிட்டேருந்து ஐ எக்ஸ்பெக்ட் கிரேட் மியூசிக், திஸ் குட் மியூசிக் சார் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தாரு, பிடிக்கல அவனுக்கு அப்படின்னாரு. இல்லை சார் நல்லா இருக்குது, இது வந்து ப்ராபப்ளி எனக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு மேட்சாக வேறு மாதிரி இருந்தால் பெட்டரா அப்படின்னு நினச்சேன் சார். நாங்கள் சும்மா பிள்ளையும் போட்டு பார்த்தோம், அங்கே எல்லாருமே கொஞ்சம் ஓஹோ இப்படி போட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாருக்கும், இப்போது அவள் ரியாக்ஷன்லாம் எங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. இல்லை சார் நான் அப்படி சொல்லலை சார். இல்லை பரவாயில்ல நீ கிளம்பு அப்படின்னா. அந்த ஃப்ரேம் வச்சாங்க பாருங்கள், அப்படியே இந்த கலராக அந்த பாட்டு ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டுட்டேன்னா ஐயோ 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 நல்லா இல்லையே, இது ரொம்ப பேடாக இருக்குது, மைண்டு கன்ஃபியூஸ் ஆகிடுது எனக்கு. இப்படி ஷார்ட் என்ன தேர்ட் வார் எப்போவுமே ரஜினி சார் இங்கே இந்த ஆள் பக்கத்தில் இல்லை சார் எங்கேயோ நின்றுட்டுருக்காரு. சொன்னேன் என்னாச்சும் கேட்டார். எப்போவுமே இருப்பே பக்கத்தில் எங்கே போய் நின்றுட்டுருக்கா அப்படின்னாரு. சார் இல்லை சார் நான் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் நான் சொல்யூஷன் இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்லலாம் சார். சொல்யூஷன் இல்லாமல் வெறும் ப்ராப்ளம் அது மாதிரி சொல்லிட்டேன்னா தப்பாகிடும் இல்லையா. என்ன ப்ராப்ளம் சொல்யூஷன் நான் சொல்கிறேன். இல்லை சார் இது நல்லா இல்லை சார் அப்படின்ட்டு. ஃபுல் நைட்
அவன் மார்னிங் வரைக்கும் கண்டினியூஸாக அந்த கோலம் பண்ணிவிட்டு கார்த்தால பார்த்தா எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, எல்லோரும் பாராட்டின்னு இருக்கான். ஆனால் உள்ளூர் எனக்கு என்ன பயம்னா, இந்த ரஜினி சார் வந்து அந்த ஃபேன்ஸ் வந்து கச்சமச்சான் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், டேய் அவங்க ஒரு கயிறு கட்டுங்கடா, உள்ளே வந்துட்டு போகிறாங்கடா, கோலம் இதாகிடும்டா, சொல்லிகிட்டே இருக்கேன். நாங்களும் அந்த சைடில் இருக்கோம். கரெக்டாக ஒருத்தன் வந்து தலைகால புரியாமல் சார் ரஜினி சார் சொல்லிட்டு அப்படியே அந்த கோலத்து மேலே ஓடின்னு வந்துட்டான். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.